अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम् अभिगच्छन्नरिं प्रातः पश्चाद्द्रव्याणि चार्जयन् अर्चयन् च ततो देवं तपो मन्त्रान् जपन्नपि ध्यायन्नपि परं देवं कालेषु तेषु पञ्चसु वर्तमानः सदा चैव பஞ்சகாலிகவர்த்மனா. இந்த ஸ்லோகங்களில் பக்தியோடு கூட வித்யாராதனம் பண்ணி நாளை கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னமே, அந்த நாளை எப்படி கழிக்கணும்னா, வித்யாராதனம் மாத்திரமில்லை, 5 காலங்கள் தொடர் சங்கிலி போல இருக்கக்கூடியதானே 5 காலங்கள்லேயும் எம்பெருமான 5 காலங்கள்லாம் இடைவிடாது, அந்த காலம் ஒவ்வொரு காலத்துலேயும் பூர்ணமாகவே எம்பெருமான தியானம் பண்ணுறோம். அதாவது காத்தால் எழுந்து நாம் எந்த காரியங்கள், அதாவது நம்முடைய தேகங்கள்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், ஜலமலாதிகளை வெளியேற்றுறோம், தீர்த்தாமாடுறோம், இதெல்லாம் சரீர பிரயுக்தமான காரியங்கள். இந்த சரீர பிரயுக்தமான காரியமும் நேற்றே உழைக்கணும். காருக்கு அதெல்லாம் தொடச்சி இது பண்ணி கொஞ்சம் இதுவானாக்கா டிங்கரிங் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணி என்ஜின்லாம் சரி பண்ணி அதெல்லாம் பண்ணுறா போல் பகவான் வீட்டில் இருக்கிற கோயில் இது. இந்த உடம்புல இந்த சரீரத்தில் ஜீவனோடு கூட எம்பெருமானும் கூட உள்ளே எழுந்தொள்ளியிருக்கான். அதனால் இதை நாமும் சரியாக வச்சுக்கிறது, அவனுடைய கோவிலை பெருக்கி மொழிகி கோலமிட்டு அப்படிலாம் வச்சுக்கிறா போல தான் இந்த காரியங்கள்லாமும். அதை அந்த நினைப்போடு தான் அதை பண்ணணும். ஏதோ நம்ம சரீரம் நன்னா இருக்கிறதுக்காக அப்படின்னு இல்லை, நம்ம சரீரம்தான், நாமும் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல் எடுத்த சரீரம்தான். ஆனால் அது அவனுடைய கோயில். அதனால் அதை நாம் சரியாக பேணி காக்கணும். அந்த காரியம் என்ன, அப்புறம் நம்முடைய சரீரத்துக்கு தான் எந்த வழியில் இந்த சரீரம் வந்ததோ, எந்த வர்ணாசிரம தர்மத்தின் கீழே வந்திருக்குதோ அதுக்கு உண்டான சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணுறது, அது இது வேஷதாரணம் அதெல்லாம் இருக்கு. வேஷதாரணம்னா வேஷம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை, வஸ்திராதிகள் உடுத்திக்கிறதோ திருமணம்லாம் இட்டுக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் நேரமும் எம்பெருமானை போய் சேவிக்கணும். அதனால் இந்த காலத்தில் எல்லாமே அபிமானம் தான், அதான் பெருமாளை சேவிக்கக்கூடியது தான். அது அபிமானம் முடிஞ்ச உடனே தான் உபாதான காலம். அந்த உபாதான காலத்தில் திரவியங்கள்லாம் சம்பாதிச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு உண்டான திரவியம். பெருமாளுக்கு திருவாராதனத்தில் இன்றைக்கி என்ன தளிகை பண்ணணும், அப்படி எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமாளுக்கு கீழே நாம் இருக்கோம், நமக்கு கீழே அந்த குடும்பம் இருக்குது, எவ்வளோ பேருக்கோ அவ்வளோ, வர விருந்துலாம் எவ்வளோ பேரோ இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணணும். அதுக்கு உண்டானபடி அந்த திரவியத்தை சம்பாதிக்கணும், பொருட்கள்லாம் சம்பாதிக்கணும். அதனால் அதை அப்படி பொருட்கள்லாம் சம்பாதிச்சு அது திருவாராதனை உபயுக்தமாக தளிகையெல்லாம் பண்ணி அப்போது அதனால் இந்த காலம் மொத்தம் உபாதான காலம். அப்புறம் பெருமாளுக்கு மத்தியானிகாதிகள்லாம் பண்ணி திருவாராதனம் பண்ணுறது இருக்குதே, அது வித்யா காலம். அது பெருமாளுடைய திருவாராதனம் யாகம்னு பேர். அதுக்கு அப்புறம் அனுயாகம்னு பேர், நாம் சாப்பிட்றதும் குடும்பத்தோடு வந்த அதிதிகளை உபச்சரிச்சுட்டு சாப்பிட்றதும், இதெல்லாம் அனுயாகத்தை சேர்ந்தது. அதெல்லாமும் பகவத் கைங்கரியம், அது அதிதிகள் சத்காரம் பாகவத கைங்கரியம். அதனால் நாம் எம்பெருமானுடைய அடியவனாக இருக்க உடுத்து கலைஞன் பேதவாடை உடுத்து கலத்தது உண்டுன்னு நாம் சாப்பிட்றோம். எல்லாம் அது 3வது காலம் போகும். 4வது காலத்துலேயும் நாம் ஸ்ரீமத் ராமாயணம் வேதாதிகள் ஓதுறது அது இது. அதுக்கப்புறம் இந்த காலத்துலேயும் சம்பாதனத்துக்கு உண்டானது. இப்போ இதெல்லாம் நம்ம வேதங்கள்லாம் கற்றுக்கிறோம், போகிறோம் வரோன்னா அதெல்லாமும் நம்முடைய
ஒரு தன்மையை அதிகரிச்சுக்கிறோம். அதனால் பகவதாராதனத்துக்கு உண்டான பணங்கள்லாம் அதான் திரவியங்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஹேத்துபூத்தமாக இருக்குது. அதனால் அது 4வது காலம் சுவாத்தியாய காலம். அந்த சுவாத்தியாய காலத்தில் தான் சாயங்காலம் வருது. அதில் சந்தியாவந்தனம் பண்ணி பெருமாளை போய் சேவிக்கிறோம். அப்புறம் ராத்திரி சாப்பிட்டா விட்டு படுத்துக்கிச்சு யோக காலம். அது பர்யந்தம் இந்த பிழைப்புக்காக நாம் எல்லாம் பண்ணுறோம். அதில் வேதங்கள்லாம் ஓதுறது எல்லா காரியமும் அதில் அடங்குறது. சரி, அப்போது சயனிச்சுக்கிச்சே படுத்துக்கிச்சே பெருமாளை நினச்சிட்டு படுத்துக்கிறோம், எழுந்துக்கிச்சே பெருமாளை நினச்சிட்டு எழுந்துக்கிறோம். நடுவில் நல்ல தூக்கத்தில் நமக்கு தெரிய போகிறதில்லை, பெருமாள் உள்ள இருக்கான். அப்படியே தூங்கச்சே பெருமாளோட இந்த ஜீவன் அந்த பெருமாளோடு சேர்ந்து இளைப்பாடுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால் எப்போவுமே இது தொடர்ச்சியாக நாம் எம்பெருமான் நினைப்பாகவே தான் இருந்துருக்கோம். இப்படி பஞ்சகால பாராயணராக இருந்து எம்பெருமான அந்த இஜ்ஜா காலத்தில் இந்த மாதிரி திருவாராயணம்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணால் தொழுதும் முப்போதும் உன்னடி வணங்கி அப்படின்னு சொன்னான். மந்திரராஜம்னு நிருசிம்மனுடைய மந்திரத்துக்கு பேர், நிருசிம்மானுஷ்டு மந்திரத்துக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் சிவனார். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமாக வியாக்கியானம் பண்ணார். அதனுடைய முடிவில் சங்கரேண ஆதராத் புரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் திரிசந்தியம் எப்பட்டே தஸ்ய வித்யாயுஷ்ச வர்த்ததாம் அப்படின்னு, வித்யா ஆயுஷு ஸ்ரீ செல்வம் இதெல்லாம் அவளுக்கு திரிசந்தியம். யார் 3 சந்திகளில் யார் படிக்கிறானோ அவனுக்கு இந்த 3 பலன்கள் வரும் அப்படின்னு சொன்னார். இவாளெலாம் 3 வேளை தான் சொல்லியிருக்கா. அப்படின்னா அதாவது பரமை காந்திகளாக இருக்கிறவா சில பேர், ஆனால் பொதுவில் எல்லாரும் பகவத் பக்தாளாக இருக்கக்கூடியவாள். அவள்லாம் இப்போது 3 காலம் தொழணும் அப்படின்னு. பரமை காந்திகளுக்கு எப்போவுமே வாசுதேவ சர்வம்னு இருக்கிறவா, எப்போவுமே எல்லா காரியத்தையும் பெருமாளுக்குன்னு அர்ப்பிக்கக்கூடியவா. மற்றவாள்லாம் அந்த பெருமாளுக்குன்னு பண்ணச்சே பெருமாளுக்குன்னு நினைப்பா, மற்ற போதெல்லாம் சாதாரணமாக தன்னுடைய கடமை அப்படின்னு பண்ணிட்டு போவான். அதனால் இப்போது பிராமணனா பிறக்கிறான், அவனுக்கு உபநயனம் பண்ணுறா. அந்த உபநயனத்துக்கு பிரம்மோபதேசம்னு பேர். பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறா. பிரம்மத்தை எப்படி உபதேசம் பண்ணுறா? காயத்ரி மந்திர ரூபேன உபதேசம் பண்ணுறா. காயத்ரி பிரதிபாத்தியனாக இருக்கிற பிரம்மத்தை, அதான் அந்த பெருமாள் காயத்ரி பிரதிபாத்தியனாக இருக்கான். அதை எப்படி பண்ணணும்? 3 சந்தியிலும் பண்ணணும். சந்தியாவந்தனம் எத்தனை தடவை பண்ணணும்? பிராத்த சந்தியா, மாத்தியானிய சந்தியா, சாயம் சந்தியா, 3 சந்தியை பண்ணணும். அது பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாமானியமானதுனால, எல்லாரும் பகவத் சேவித்தாளாக இருக்கிறதுனால தொழுதும் முப்போதும் முன்னடி வணங்கி தூமலர் தூய் தொழுதேத்துகின்றேன் பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கு பணி செய்து வாழப்பெறாவிடில் நான் மேலே போகிறது. அந்த மாதிரி பணி செய்யாது இருக்கக்கூடாது, அப்படி பணி செய்து வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால தான் இங்கே பகவானுடைய அனுகிரகத்தினால இங்கே அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய யோக்கியமான வித்யை, ஆயுசு, செல்வம், ஸ்ரீ இதெல்லாம் வருது அப்படின்னு அந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துக்கு 3 காலத்துலேயும் இவன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரிசந்தியம் எப்பட்டே தஸ்யா அப்படின்னு சிவனார் அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 3 காலம் தொடருதுன்றது இங்குற்ற வாழ்வே செவனே வாழ்ந்து அதை எம்பெருமானையும்
பகவத் பக்தாளாகவும் இருக்கக்கூடியவாளுக்கு 3 காலம் தொழணும். சந்தியாவந்தனத்தில் யாரை சேவிக்கிறோம்? அந்த சந்தியாவந்தனத்துடைய காயத்ரி மந்திரத்துக்கு இப்போ பலவார அர்த்தம் பல பேர் சொன்னாலும் கூட அது பிரம்மத்தை பிராபிக்கிறது. அதனால தான் பிரம்மோபதேசம்னு பேர். பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறா. பிரம்மம் எப்படி இருக்கும்? மந்திர ரூபமாக இருக்கும். பிரம்மம் அதாவது சர்வ வியாபியாக இருக்கிறது பிரம்மம். ஆனால் மந்திரத்துலேயும் வர்த்திக்கிறதோ இல்லை. அதனால் மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறா அப்படின்றது. அந்த பிரம்மோபதேசம்னு பொதுவான சப்தமாக இருக்கிறதுனால அந்த பிரம்மம் யார்? பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான். பிரம்மமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால்தான் ஜெயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரஹா அப்படின்னா அந்த சவித்ருமண்டல மத்தியவர்த்தி யாருன்றத அந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கப்பட்டது. அதை நித்தியம் அனுசந்தானம் பண்ணுறோம். அப்படி இருக்க தேவம் மதி மயக்கத்தினால பல பேர் பிரம்மசப்தம் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு பல விதமாக பொருள் சொல்கிறா. அது அவளுடைய மதிக்கு தகுந்தா போல் அவவா சொல்கிறான். அதனால் எல்லாரும் எடுத்த உடனே பிரம்ம சிருஷ்டியில் சனத்குமாராதிகள் அவள் நிவர்த்தி தர்மபராளாவே இருந்தா ஆரம்பத்துலேருந்து. ஆனால் மற்றவாள்லாம் இந்த லோகத்தில் இருக்கிறதுனால பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறதுனால பிரவருத்தி தர்மபராளாக இருந்து அப்படியே பெருமாளை சேவித்து அப்படியே மோட்சத்துக்கு போகிறாங்க. அதனால் அந்த பிரவருத்தி தர்மபராளாக இருக்கிறதுனால அது இதுவாகுது. அவள் 3 தடவை பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றது. அதனால்தான் காயத்ரி மந்திரத்தில் அதான் காயத்ரியை திரிசந்தியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரிசந்தியில் பண்ணுறதுனால தான் இந்த பஞ்சகால பிரக்கிரியிலும் கூட பிராத்தர் அபிகமனம் கார்த்தால, மத்தியானத்தில் இஜ்ஜ ஆராதனம், சாயங்காலத்தில் சாயம் அபிகமனம், சுவாத்தியாய காலத்தில் வரக்கூடிய சாயம் அபிகமனம் அப்படி. அதனால் இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுறது. யாக யஜ்ஞாதிகளில் கூட பிராத்த சவனம், மாத்தியந்தின சவனம், திருத்தீய சவனம் அப்படின்னு 3 படியா. அதெல்லாமும் இங்குற்றைய வாழ்வுக்கு தானே. இங்குற்றைய வாழ்வு அப்படியே எம்பெருமான ஆராதிக்கிறது. அதனாலே நாச்சியார் ஆண்டாள் சொன்னது அது. ஆனால் வைஷ்ணவா தான் வைஷ்ணவனாக இருந்து இப்போது மற்றவாள்லாம் வைஷ்ணவாளா இல்லைன்னா வைஷ்ணவாள் தான். ஆனால் வைஷ்ணவாளாக இருந்து இப்போது வைஷ்ணவாளாவே இல்லாத இருக்காளே சந்தியாவந்தனம் பண்ணுறவாள்லாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுதான் மதி மாறுதல்னால அப்படி இது பண்ணுறாளே தவிர அவன் எப்படியும் சொல்லிருக்கான். யஜந்தி அவிதிபூர்வகம், யார் எப்படி நினச்சிண்டு எந்த தேவத்தையை சேவித்தாலும் அகமி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா அப்படின்னு சொல்லி நான் தான் எல்லாத்துலேயாலையும் எல்லா கர்மாக்கள்னாலையும் ஆராதிக்கக்கூடியவன், அவளுக்கு பலன் நான் தான் தரேன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, அவள் அது தெரியாத ஆராதிச்சா கூட அதனால் பிரீத்தனாரவன் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இங்குற்றைய வாழ்வை வாழணும்னு நினைக்கிறவாள்லாம் திரிசந்தியத்தில் சேவிக்கிறா. ஆனால் வைஷ்ணவனாக இருக்கவன் 5 போதும் சேவிக்கணும். அதாவது பஞ்சகால பாராயணாளாக இருக்கிறதுன்றது வைஷ்ணவ சாமானியத்துக்கே வேணும். ரொம்ப பரமைகாந்தியாக இருக்காளே மகான்கள், குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழியறிகின்ற தொண்டர் அப்படின்னு சாஸ்திரத்தில் எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி வர்த்திக்கக்கூடியவாள் இருக்காளே, கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் வர்த்திக்கக்கூடியவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரமைகாந்திகள் மாத்திரம்தான் பஞ்சகாலத்தை அனுஷ்டிக்கணும் இல்லை. ஆனால் அவள்லாம் பஞ்சகாலத்தை அனுஷ்டிக்கிறது அதான் முன்னமே சொன்னேன், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு சொன்னான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாத்மாக்களவா. ஆனால் சாமானிய வைஷ்ணவாலும் 5 காலத்தில் பெருமாளை நினச்சிட்டு பண்ணணும்.
அந்த பஞ்சகால பிரக்கிரியை. அதனால்தான் மறந்திகழும் மனமொழித்து வஞ்சமாற்றி ஐம்புலன்களுக்கு இடர்பார துன்பம் துறந்து இருமொப்புழுதேத்தி எல்லையில்லா தொன்னரிக்கண் நிலை நின்ன தொண்டர் அப்படின்னு சொன்னார். அதனால எல்லையில்லா தொன்னரிக்கண் நிலை நின்ன தொண்டர் யாரு? எல்லா பிரபன்னாலும் தான். அந்த எல்லை இல்லாத அந்த அனுபவத்தை பெறறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுறா? தொன்னரிக்கனாக இருக்கக்கூடிய தொல்நெறியாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சமாசனம் என்ன, தத்வாரா அந்த பிரபத்தி அனுஷ்டானம் என்ன, அப்படி இருக்கக்கூடிய தொன்னரிக்கன் நிலை நின்ன தொண்டர், எல்லை இல்லாத அந்த தொண்டை பண்ணக்கூடிய தொண்டர்கள் அந்த தொன்னரிக்கன் நிற்கான்னு சொன்னான். அதனால பிரபத்தி பண்ணுறவா சாமான்யமும் பஞ்சகால பாராயணராக இருக்கணும் அப்படின்றத பெரியாழ்வார் எப்படி சாதிச்சிருக்கார் அப்படின்ற ரீதியில், அதான் அவருடைய ரீதியில் நாம் அதை அனுபவிப்போம். அது எந்த இடத்துல சாதிச்சிருக்கார் அப்படின்னா, திருக்கோட்டியூர் பாசுரம் சாதிச்சிருக்கார். நான் அகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார் அப்படின்ற பதிகத்தில் அந்த முதல் பாசுரத்தில் பஞ்சகால பாராயணாலாக பாகவதாள்லாம் பரமைகாந்திகள்லாம் இருக்கா, திருக்கோட்டியூர் மகான்கள்லாம் இருக்கா, வாழ் மகான்கள்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருக்கோட்டியூர் வாழ் மகான்களுடைய பெருமையை நீங்கள பறக்க சொல்லிட்டு போகிறார். 10 பாசுரத்துலேயும் பறக்க சொல்லிட்டு போகிறார். முதல் 5 பாசுரங்களினுடைய பின்னடிகளில் அப்படி பஞ்சகால பாராயணராக இல்லாத அவைஷ்ணவாளாக இருக்கிறவாளை நிந்திக்கிறார். அதை தான் பின்னடிகளில் முதல் 5 பாசுரத்தில் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் அதாவது எல்லா பாசுரங்கள்லேயும் முன்னடிகளில் பூர்வார்த்தத்தில் பரமைகாந்திகளுடைய பெருமையை பறக்க பேசுகிறார். இந்த முதல் 5 பாசுரங்களுடைய பின்னடிகள் பின் 2 பாதங்களில் பஞ்சகால பாராயணாளாக இல்லாத அவைஷ்ணவாளாக இருக்கவாளை பற்றி நிந்திக்கிறார். அதுக்கப்புறம் பின் 5 பாசுரங்கள் இருக்கக்கூடிய பின்னடிகள் 2 இதில் இருக்க அந்த பாகவதாள் பெருமையை முதல்ல எல்லா பாசுரத்துலையும் பேசுகிறாருன்னு சொன்னோம். இந்த பின்னடிகளில் அந்த பாகவதாள்னாலே இந்த லோகம் பெறக்கூடிய பெருமையை சாதித்தார். அதான் 10 பாசுரங்களில் பின்னடிகளில் முதல் 5 பாசுரங்கள்னால அவைஷ்ணவாளை நிந்தித்தார். அதுக்கப்புறம் 6ஆம் பாசுரத்துலேருந்து 10ஆம் பாசுரம் வரையில் அந்த பின்னடிகளில் அந்த பாகவதாள் பரமைகாந்திகள் அப்படி இருக்கான்னு 10 பாசுரத்துலேயும் அவளுடைய பெருமையை சொல்லிட்டு போனார். முன்னடிகளில் அவள்னால இந்த லோகங்கள்லாம் எப்படி பயன் பெறுறது அப்படின்றத சொன்னார். லோகத்துக்கு பயன்படாத அவைஷ்ணவாளை நிந்திச்சார் முதல் 5 பாசுரத்தில். 5 பாசுரத்தின் பின்னடிகளில் 2வது 5 பாசுரத்தின் பின்னடிகளில் பரமைகாந்தி சார்வபௌமாளாக இருக்கவாளால் லோகம் எப்படி உயருது அப்படின்னு சொன்னார். அதனால்தான் கடைசி பாசுரத்தில் ஆதியான் அடியாரையும் அடிமையின்னி திரிவாரையும் அப்படின்னு சொன்னார். இந்த 10 பாசுரத்தில் குற்றமே இல்லாத கோதில் பற்றபிரான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஆதியான் அடியாரை சொன்னார். அடிமையின்னி திரியிறாளே அவைஷ்ணவாளா அவளையும் சொன்னார். அவளுடைய நிலைமையும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அதாவது நம்மாழ்வார் பயிலும் சுடரொளி மூர்த்தி அப்படின்ற தசகம் திருவாய்மொழியிலையும் நெடுமார்க்கடிமை அப்படின்ற திருவாய்மொழியிலையும் பாகவதாளுடைய பெருமையை பேசினார் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி கலியன் நன்னாத வாழ உணர் அப்படின்ற பதிகமான திருக்கடல் மல்லை பதிகத்திலையும் கண்சோர வெங்குருதி அப்படின்னு திருச்சேர பதிகத்திலையும் பாகவதாளுடைய பெருமையை பேசினார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த நாவகாரியத்தில் பாகவதாளுடைய பெருமையை பேசியிருக்கார். நன்னாத வாழ உணர்வில் பயிலும் சுடரொளி மூர்த்தியில் எப்படி பாகவதர் அல்லாத வாழை இழிச்சு உரைச்சாரோ அதை மாதிரி இவரும் இழித்து உரைத்திருக்கார். ஆனால் இந்த பதிகத்தை யாரும் சம்பிரதாயத்தில் இது பாகவத
பெருமையை சொல்கிறது அப்படின்னு சொல்லலை. அதாவது அந்த இடத்துல அந்த பாகவதாளுக்கு ஆட்படுறேன்னு சொன்னாவாள்லாம். இந்த இடத்துல பாகவத பெருமையை மாத்திரம் சொல்லி அபாகவதாளுடைய நிலைமையும் நிந்திச்சு அப்படியே விட்டுட்டார். அதாவது அவளுக்கு நான் தாசபூத்தரா இருக்கணும் நாமெல்லாம் அப்படின்றத சொல்லலை. அதனால் பாகவத பெருமையை சொல்லலை அப்படின்றத பற்றி இங்கே இதை சொல்லலை. அதனால் அங்கே பாகவதாள்லாம் கொண்டாடினார் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இதுக்கு அதை சொல்லலை. ஏன்னா பாகவத பெருமையை இந்த இடத்துல சொல்லி அவளால் பயன்பெறத சொல்லி அப்படியே விட்டுட்டார். இதுலேயும் சொல்லியிருக்கார், பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு. அவருக்கு அடியவனாக இருக்கிறது தான் அவளுடைய பெருமையாக சொல்லி அவளுக்கு என்ன சீர்மை இருக்குதுன்னு சொன்னார். நாம் அவள் இடத்துல வர்த்திக்கணும் வர்த்திக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. அவளுடைய பேர் ஏன் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சொல்லி கேட்காதவாள் நிறைய இருப்பாளோ, அதனால் அதை சொல்ல வேணான்னு விட்டுட்டாருன்னு திருவுள் அப்படி தான் தெரியுது. அதனால் நாளைக்கு எப்படி மேலே நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். அவர் எப்படி பஞ்சகால பாராயணரா வைஷ்ணவாள் எல்லாரும் இருக்கணும்னு சொன்னார் அப்படின்றத கவிதார்க்கே சிம்மாய கல்யாணாய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரவே நம. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் வஜேசம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாசியம் ஸ்ரீவத் சம்ஸ்கிருதம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.